மன்னிப்பு இருந்தால்தானே சொர்க்கம் அடையலாம். நீ யாரிடமும் மன்னிப்பு கேட்க தேவையில்லை. சாத்தான் என்பவன் அநேகரை இந்த சூழ்ச்சியிலே வஞ்சித்து நம்மையும் தேவனையும் தூரமாக்கி கொண்டிருக்கிறார். மாம்சம் சொல்லும், நீ ஏன் இறங்கி போக வேண்டும்? பிசாசு சொல்லுவான், நீ இறங்கி போகாதே, உனக்கு மான பிரச்சனை இருக்கிறது, உனக்கென்று சுய கௌரவம் இருக்கிறது. அப்படி சொல்லி சொல்லி பிரிவுகளையும் கசப்புகளையும் வெறுப்புகளையும் உருவாக்குவான். ஆனால் தேவாவியானவரோ, என் மகனே விட்டுக்கொடு, என் மகளே மன்னித்து விடு என்று உங்களுக்குள்ளே பேசுவார். யார் சத்தம் கேட்க போகிறீர்கள்? கடின இருதயம் பட்டு நானே இறங்க வேண்டும் என்று தங்களை மறைத்துக் கொள்ளுவார்கள். சிலர் பாவங்களை செய்து பிழைகளை செய்து மற்றவர்களை குற்றம் சாட்டி விட்டால் நான் பாவத்திலிருந்து விடுதலையாகி விடுவேன், நிரபராதியாகி விடுவேன் என்று சொல்லி பாவங்களை மறைக்க பார்ப்பார்கள். மனிதனுடைய மன்னிப்பு முக்கியம்தான். நாம் தவறு செய்தால் மனக்கசப்பு நீங்க அந்த மன்னிப்பு முக்கியம். சிலர் சொல்வார்கள், நான் மன்னிக்கவே மாட்டேன். நீ யார் மன்னியாமல் இருக்க? நீ என்ன அவ்வளவு பெரிய மேட்டிமை உள்ளவனா? அவ்வளவு உத்தமனா மற்றவனை மன்னிக்காமல் இருக்க? தேவன் ஒருவரே அன்றி வேறு நீதிபரரே இல்லை. ஆகவே நீங்கள் பிறனை மன்னிக்கும் பொழுது தேவன் உங்களை மன்னிப்பார். காணப்படாத தேவனிடமே மன்னிப்பை பெற வேண்டுமானால் காணப்படுகிற மனிதனிடமும் மன்னிப்பை பெற வேண்டியது அவசியம். No, 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 no. I don't need to ask forgiveness. I don't need to apologize. It's okay, it's normal. நான் செய்தது என்ன புதிதானதா? மற்றவர்கள் செய்யாததையா செய்திருக்கிறேன் என்று இன்றைக்கு உலகம் தங்கள் பாவங்களை மூடி மறைக்க பார்க்கிறது. We need to learn to accept our wrongdoings. எங்களுடைய பாவங்களை நாம் ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். இன்னைக்கு யார் பாவத்தை ஏற்றுக்கொள்ளாது இருக்கிறானோ அவன் மன்னிப்பு கேட்க மாட்டான். மன்னிப்பு கேட்காத பட்சத்தில் அவன் மனம் திரும்ப மாட்டான். மனம் திரும்பாத பட்சத்தில் அவனுடைய பாவம் மன்னிக்கப்பட மாட்டாது. நீங்கள் மன்னிக்கிற இருதயம் கொள்ளாவிட்டால் உங்களை எப்படி தேவன் மன்னிப்பார்? நீங்கள் மன்னிக்கப்படாவிட்டால் எப்படி தேவன் அண்டையிலே நெருங்கி வாழ முடியும்? ஆகவே மாம்சத்துக்கு இடம் கொடுக்காதிருங்கள், சாத்தானுக்கு இடம் கொடுக்காதிருங்கள். அவன் உங்களை அழிக்க பார்க்கிறான் என்று தெரிந்தால் அதை விட்டு விலகி தேவன் சொல்லுகிறபடி வாழுங்கள். சிலருக்கு தேவனும் வேண்டும், உலக பிரகாரமாயும் வாழ